ஹலோ ஹலோ ஹாய் ஹாய். ஹாய். இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கேளு ஆனால் வெக்கப்படாமல் கேட்கணும். ஈஸ்டர் வந்து எவ்ரி இயர் டேட் மாறினே இருக்கு ஏன்? Last year the Easter was in the March. This year it's in April. You are asking me a question. Why it is in the March and now it is why it is in the ஏப்ரல். April. The reason for that is very very simple because your birthday is one day. It will come on the same day every year. Correct? சில பேருக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பர்த்டே வரும். யாருக்கு சொல்லுங்க பாப்பா கரெக்டா? லீப் இயருக்கு பிறந்தாங்க. Correct. So the 29th of February comes only once in 4 years. So it is called leap year. And that leap year for those people அந்த மாதிரி ஆட்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறந்த நாள் வரும். ஆனால் ஈஸ்டர் ஏன் மாறுது அப்படின்னா நான் இன்னொன்று உனக்கு தெரியுமா தெரியல. தீபாவளி டேட் மாறுமா? மாறும். ரம்ஜான் டேட் மாறுமா? என் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மாறும்னு சொல்கிறாங்க. ஆமாம். அதே மட்டும் இந்து ஃபெஸ்டிவல் மாறுது, முஸ்லீம் ஃபெஸ்டிவல் மாறுது, கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல் மட்டும் ஏன் மாறக்கூடாது? நல்ல கேள்வி தானே. இருந்தாலும் எதுக்கு மாறுதுன்னு நீ கேட்குற. கரெக்டாக வாட் இஸ் யுவர் நேம்? ரான். அவ்வளோதானா? ரான் பெனடிக். ஓகே. பாஸ்கா. தெர் இஸ் அ ஃபெஸ்டிவல் கால் பாஸ்கா இன் த ஜூவிஷ் கேலண்டர். பாஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் ஆஃப் த ஜூவிஷ் சிவிலைசேஷன் அப்படின்றதோட ஜூவிஷ் பீப்புள்லாம் புரியுதா? தெரியாது. ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் வாஸ் அ ஜூ. இப்போ தீபாவளி நம்ம இந்துஸ் கொண்டாடுற மாதிரி ஜூஸ் வந்து பாஸ் ஓவர் கொண்டாடுவாங்க. இந்த பாஸ் ஓவர் கொண்டாடி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வந்து இறந்தார். ஹி டைட் ஆன் த கிராஸ் அண்ட் ஆன் த தேர்ட் டே ஹி ரோஸ் அகெயின். இறந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார்னு சொல்லுவாங்க. அப்போது பாஸ் ஓவருக்கு அப்புறம் தான் இது நடந்தது அப்படின்னு சொல்லி 2000 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஹிஸ்ட்ரியில் எழுதியிருக்கு. பைபிள்லையும் எழுதியிருக்கு, ஜூவிஷ் ஹிஸ்ட்ரிலையும் எழுதியிருக்கு. ஸோ எவ்ரி டைம் பாஸ் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது எடுத்துக்காட்டாக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜீசஸ் இறந்தார் அப்படின்னு வச்சுக்குவேன். இப்போ தீபாவளி டேட்டு வருஷம் மாறுமா மாறாதா? மாறும். அப்போ பாஸ் ஓவர் டேட்டும் அதே போல் மாறுது. பிகாஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ லூனார் கேலண்டர். அப்படின்னா ஒரு மூன், ஃபுல் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் இந்த பாஸ்கல் ஃபுல் மூன்னே சொல்லுவாங்க. அந்த ஃபுல் மூன் வந்து மாதத்தில் ஒரு நாள் வரும்ல, அது எந்த நாள் வரும்னு யாருக்கும் தெரியாது. தெர் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டே ஆஃப் அ ஃபுல் மூன் இன் அ மந்த். 1 month it will be 7th of October. The other month it will be 8th of that month, 9th of month, 10th month. So every year, since the lunar calendar is different, the Passover is also different. That is a Jewish festival. Passover different ஆகிறதுனால, அதுக்கப்புறம் தான் இயேசு பிறந்தனால மரித்ததுனால the Easter day is also different. இப்போ உங்களுக்கு புரியுதா? புரியுது. ஓகே. தீபாவளி ஏன் மாறுதுன்னா அதே மாதிரி தான் தமிழ் கேலண்டர்னு ஒன்று இருக்குது. அதுக்கேற்றது போல் மாறிக்கிட்டே இருக்கும். இஸ்லாம்லேயும் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஏன் டேட் மாறிட்டே இருக்குன்னா இஸ்லாம் கேலண்டர் படி அந்த மூன் இருக்குல்ல, எனிதிங் தட் இஸ் கனெக்டட் வித் மூன் இஸ் நாட் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். சொல்கிறது புரியுதா? ஐ அண்டர்ஸ்டாண்ட். புரியுது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் தம்பி. பிகாஸ் ஃபுல் மூன் மே அப்பியர் எனி டைம், வி டு நாட் நோ. ஸோ பட் இட் வில் அப்பியர் ஆன் அ பர்டிகுலர் டேட். வி கேன் டெல் த டேட் வென் இட் வில் ஹேப்பன், பட் இட் வில் சேஞ்ச் எவ்ரி இயர், எவ்ரி மந்த் இட் வில் சேஞ்ச். ஸோ திஸ் இஸ் வை த ஈஸ்டர் டேட் இஸ் சேஞ்சிங். Clear? Okay. Clear. Very good. So that's it. Your birthday is not changing because you were born on that particular day. The full moon is not born on a particular day. It is changing every month. So the full moon dates are changing. Easter days are also changing every year, like Deepavali and Ramzan. But you don't change. Okay? You should change for the good. If you are disobedient, you should change to be a obedient boy. Okay. Thank you very much. See you. Bye. என்ன பாப்பா கேள்வி கேட்க வந்திருக்கியா? பப்ளிக் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. கட்டாயம் நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக படிச்சிருப்பீங்க, நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த கேள்வி தான் கட்டாயம் வந்திருக்காரு. கரெக்டாக? அது எங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்கும். இது என்னுடைய அனுபவம், ஸ்கூல் அனுபவம். நீங்கள் என்ன கேள்விக்கு வந்திருக்கீங்க? என்ன? நான் வந்து ஈஸ்டர் பற்றி கேட்க வந்திருக்கேன். ஈஸ்டரில் என்ன கேட்க வந்திருக்கீங்க? உங்கள் மோஸ்ட் மெமரபிள் அண்ட் ஃபேவரட் ஈஸ்டர் கேட்க வந்திருக்கேன். அப்படி. ஐ ஃபீல் ஷை. ஓகே. நீங்கள் வந்து நான் வந்து உங்களுடைய அனுபவத்தை கேட்டேன். உங்களுடைய எக்ஸாம் அனுபவத்தில் எப்படி படிக்காத கொஸ்டின்ஸு வந்தது போல் நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சிருப்போம் ஃபுல்லாக. அந்த கேள்வி வந்திருக்காரு. டீச்சர் சில பேர் போட்டு கொடுப்பாங்க, இந்த கொஸ்டின் கட்டாயம் வரும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் போயிருக்கோம். அது ஒரு அனுபவம். அது மாதிரி நீங்கள் என்னோடய அனுபவம் கேட்குறீங்க. வாட் இஸ் த பெஸ்ட் ஈஸ்டர் சொல்லி. ஈஸ்டர்னால் எனக்கு முதல்ல ரொம்ப நாளாக தெரியாது. ஐ எம் a Christian by birth. Are you? Yes. What is your name? ரியா எலிஷானியா. Oh, that's the name. அதுக்கு மேலே எதுவும் இல்லையா? Okay, got it. Okay, so your name is Ria Elishania Benedict. Okay. The most memorable favorite Easter அப்படின்னா ஈஸ்டர் வந்து நாங்கள் பெருசாக கொண்டாடுறோமா. பிகாஸ் ஈஸ்டர்னு என்னென்னு தெரியுமா உனக்கு? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. கிறிஸ்மஸ்னு தெரியும். என்னது? ஜீசஸ் பிறந்த நாள். ஆமாம். ஈஸ்டர் வந்து ஜீசஸ் வந்து இறந்து மறுபடியும் பிறந்த நாள்.
அதான் எனக்கு ஈஸ்டர், அது உயிர் தெழுதல்னாலும் சொல்லுவோம். ஸோ நோபடி நோஸ் அபவுட் தட். அதனால் எனக்கும் சின்ன வயசில் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் ஈஸ்டர்னால் என்ன ஞாபகம் வரும்னா, அந்த முட்டைலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது முட்டையில் நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து, அப்புறம் வந்து முயலெல்லாம் ஓட விடுவாங்க. முயல் ஓட விட்டு அடித்து சாப்பிடுவாங்க. ஓட விட்டு பார்த்துக்கலாம், இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, வாட் ஐ நோ அபவுட் ஈஸ்டர் இஸ் ஒன்லி தட் இஸ் எக்ஸ், நோ திஸ் கலராக பல கலரில் டிசைன் பண்ணி. நீங்கள் ஆர்ட்லாம் பண்ணுவீங்களா? ஸ்கூலில் பண்ணுவீங்க. ஸ்கூலில் பண்ணுவீங்க ஆர்ட்? ஸ்கூலில் ஈஸ்டர் அன்னைக்கு முட்டைலாம் எடுத்து பெயிண்ட் பண்ணுவோம். அப்படியா? இல்லை நான் பொதுவாக ஆர்ட் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி ஒரு எக்ஸ்லாம் ஆர்ட் பண்ணி பண்ணுறது. எனக்கு மோஸ்ட் மெமரபிள் ஈஸ்டர் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் ஈஸ்டருடைய உண்மையாக மெமரபிள் அப்படின்னா, வென் த ஈஸ்டர் இன் மை லைஃப் வாஸ் மோஸ்ட் மெமரபிள் வாஸ் வென் ஐ அண்டர்ஸ்டுட் த மீனிங் ஆஃப் ஈஸ்டர். ஐ தாட் ஜஸ்ட் ஈஸ்டர் மீன்ஸ் ஜஸ்ட் செலிப்ரேஷன்ஸ், ஒன் ஆஃப் த செலிப்ரேஷன் ஆஃப் கிறிஸ்டியன். பிள்ளைகளாம் வந்து சும்மா ஒரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஒரு ஜஸ்ட் இட் வாஸ் அ ஃபெஸ்டிவல் அப்படின்னும் போது அது ஒரு வெரி மெமரபுளாக இல்லை. பட் ஐ அண்டர்ஸ்டுட் த ரீசன் பிஹைண்ட் தட் ஃபெஸ்டிவல். அப்புறம் தென் இட் வாஸ் வெரி மெமரபுள் டு மீ. ஸோ இட் வாஸ் மோஸ்ட்லி இன் மை லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப். அதாவது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியல. இட் வாஸ் நாட் ஸோ மெமரபிள். இப்போ ஒவ்வொரு ஈஸ்டர் எனக்கு ரொம்ப மெமரபிள் நானே வச்சுக்குவேன். பிகாஸ் இட்ஸ் மெமரபிள் பிகாஸ் சம்திங் ரியலி வெரி வெரி ஃபண்டாஸ்டிக், கிரேட், வண்டர்ஃபுல், மிராக்குலஸ் ஹேப்பன்ட் ஆன் தட் டே அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தெரியும். வெதர் யூ நோ தட் ஆர் நாட், ஐ do not know. Okay, whether the audience you know meaning of Easter, I do not know, but if you know it, that it will be a memorable Easter for everybody, irrespective of which religion, which caste, which creed, which language, which race, which color you are. Okay, happy Easter. Happy Easter. Happy Easter.